எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாஸ் ரவி. என்னுடைய முதல் படம் காத்து வாக்கில் ஒரு காதல்ன்ற ஒரு படத்தை நடிச்சிருக்கேன், நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய அண்ணன் தயாரிப்பாளர் ஏலியன் எனக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துடைய அரை மணி நேரம் கிளைமேக்ஸை தயவு செஞ்சு யாரும் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை ரிவீல் பண்ணாமல் எழுதிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் நான் பெருசாக நம்பியிருக்கேன் இந்த படத்துடைய ஒரு அடுத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு. ஸோ மக்கள்கிட்ட சேர்க்குறது நீங்கள் தான். உங்களில் ஒருத்தனாக வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கே எனக்கு ஒரு 19 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே என்னை நிறைய பேருக்கு தெரியும். வலியோடு தான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ உங்களை நம்பி மட்டும் தான் இந்த இடத்துல வந்து தைரியமாக நிற்கிறோன்னா நீங்கள் இந்த படத்தை அடுத்து கொண்டு போவீங்கன்றதான். ஏன்னா நீங்கள் எதுவுமே சேர்த்த படம் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வெற்றியாக எடுக்கு. அந்த ஒரு நம்பிக்கை அளவு கடந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்ட்டு எல்லோரும் சொன்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவு செய்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என் டீம் தீனானலேருந்து சுப்ராய் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாரும் கருணானலேருந்து அண்ணன்லேருந்து எல்லாருமே என்னோட குருநாதர் டைரக்டர் சுப்பிரமணிய சிவா சார்லேருந்து எனக்கு இவ்வளோ தான் நிற்கிறதுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை சார், இப்போ வந்து நான் இந்த கதையில் 2 ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா. அவங்க வந்து என்கிட்ட வரும்போது நல்ல கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்களே, ஒரு 3 days அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோயினி தான் அவங்களாம். நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல. அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருந்தாங்க. சரி, என்ன காரணம்னு தெரியல, படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷனுக்கு பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல, சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா இங்கே நடித்த ஆர்டிஸ்ட்டுகளை ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார், கஷ்டமாக இருக்குது. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. விஜய் சேதுபதி ஆனால் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது மேடைக்காகவோ இது ப்ரெஸ்ஸுக்காகவோ சொல்லலை. அவர் எனக்கு கூட பார்த்த அண்ணன் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த டைட்டில் விஷயம் நான் அண்ணன் கிட்ட பேசினேன். அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஆக்சுவலாக அப்போ அவங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் தான். ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்குது, உனக்கு ப்ரொமோஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ண ஹெல்ப் வேணுமா நான் சொல்கிறேன், நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். ஸோ அதில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. இல்லை சார், நான் அண்ணன் யோகி பாபு அண்ணனுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். அந்த நட்பின் பிரகாரம் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு ப்ரொமோ வரைக்கும் பைட்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு சார். இப்போ கூட ஒரு 2 days முன்னாடி பேசினார். படம் தேட்டரில் பார்த்துறேன், ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன், கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு உனக்கு நான் அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் சார் ஒரு அண்ணன் தம்பி உறவு தான்.